இவருடைய மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக இருக்கின்றது. எல்லோருக்குமே தெரிந்த ஒரு அறிவிப்பாளர். இலங்கையிலே வசந்தம் டிவியினூடாக தொலைக்காட்சியினூடாக நிறைய இயல்பாகவே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடியவர். அங்கு இலங்கையில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் மிக தெரிந்த ஒருவர். அது மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்களுடைய முகநூல் உறவுகளுக்குள் நிறைய பேரோடு இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இவரோடு பல வருட காலங்கள் அடிக்கடி என்னோடு சில விடயங்கள் பேசிக்கொள்வார். நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொள்வார். சிறப்பாக இருக்கின்றது என்று அடிக்கடி எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி வாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒருவர். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலே வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இலங்கையிலே ஒரு கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். இந்த மாதிரி எல்லாமே பலதரப்பட்ட செய்தி நிகழ்ச்சிகள் எல்லாமே நினைவுக்கு வருகிறது. இந்த மரணத்திலே அவர் மீது கோபப்படுவதா, அனுதாபத்தை தெரிவிப்பதா என்று தெரியாமல் இருக்கின்றது. 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே வந்து கோபங்கள், தாபங்கள், முடிவுகளை எடுக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லி இருந்தவர். தினேஷ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய நிறைய காணொளிகள் எல்லாமே பதிவு செய்வார். அந்த நிகழ்ச்சிகளோடு போயிருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இந்த மாதிரியான ஒருவருக்கு மரணத்தை விட வேறு எதுவுமே முடிவாக கிடைக்கவில்லையா? அதுதான் அந்த கோபப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கண்டிப்பாக இது எவ்வளவு ஒரு ரசிகர்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது நிறைய தொலைக்காட்சிக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குடும்பத்திற்கு ஒரு உயிர் எத்தனை உயிர்களை நாங்கள் கவலைப்படுகின்றோம். அவ்வளவுக்கு யோசிக்கும் அளவுக்கு அவருடைய இன்றைய காலை பொழுதிலே அதை பார்த்தவுடன் உண்மையாகவே அவ்வளவு கவலையாக இருந்தது. மரணங்கள் வருவது இயல்புதான். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் இறப்பதற்குள் எத்தனையோ இயற்கையாகவே மரணங்கள் வருவது. அதே நேரத்திலே வந்து நாமே நம்மை இல்லாமலாக்கி கொள்கின்ற பொழுதெல்லாம் வந்து ஒரு நிமிடம் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்காமல், உறவுகளை பற்றி யோசிக்காமல் வேறு ஏதாவது ஒரு முறைகளில் யோசித்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கிறது. உண்மையாகவே இந்த வயதில் அவர் மரணிக்கக்கூடிய வயது என்பது கிடையாது. உண்மையாக காலை பொழுதிலே அதை பார்த்தவுடன் எனக்கே நான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதே அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. என்ன இப்படி ஒரு உண்மையாக இருக்கிறதா? யாராவது நகைச்சுவைக்காக, கோபத்துக்காக இந்த மாதிரி ஒரு பதிவு செய்திருக்கின்றார்களா? அப்படி எல்லாமே எனக்கு தோன்றியது. ஆழ்ந்த அனுதாபங்கள் தினேஷ். அந்த நினைவுகள், உங்களோடு பேசிய நாட்கள், உங்களுடைய நேரடியாக சந்தித்த சில நாட்கள், அது எல்லாமே ஞாபகத்தில் அப்படியே வருகின்றது. முடிவுகளை எடுக்கின்ற பொழுது குடும்பங்களை பற்றியும் இதே மாதிரியான தவறை யாரும் செய்து கொள்ளாதீர்கள். அதாவது வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் இருக்கின்றோம். ஆகையினால் மரணங்கள் இயற்கையாகவே வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நம்மை அழித்து கொள்ளக்கூடாது அப்படி என்பதுதான். என்ன சொல்வதென்றே தெரியாமல் இருக்கின்றது. மனது ரொம்ப கஷ்டப்படுகின்றது. இதை ஏற்பதற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.